தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு புதிய பயணத்தில் நவீன தொழில்நுட்பத்தோடு இணைந்து இலக்கிய பயணத்தை ஒரு தொடரோட்டமாக செய்து கொண்டிருக்கிறது தோழமைகளே, ஆளுமைகளே. இப்பொழுது சிறுகதைகள் என்கிற இணையவழியில் நாளும் ஓர் கதை என்கிற தலைப்பின் கீழ் பயணித்து தற்பொழுது நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பில் நாம் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் தோழமைகளே. 27/11/2024 அன்று தொடங்கிய இந்த தொடக்க விழாவிலிருந்து கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என கடந்து வந்து இன்றைக்கு இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு ஒவ்வொரு நாளும் திருக்குறளை முற்றோதல் செய்த மாணவர்களோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு அதிகாரத்தை சொல்ல, குறிப்பாக இத்தனை நாளும் விருதுநகர் மாவட்டம் சுப்பையாபுரம் இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய உயர்நிலைப் பள்ளியினுடைய மாணவிகள், நம்முடைய ஆசிரியர் வணக்கத்துக்குரிய ஐயா ராஜசேகர் அவர்கள், அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ராஜசேகர் ஐயாவுடைய நெறிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த மாணவிகள் பங்கேற்று ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சென்னையைச் சேர்ந்த அருமை மாணவர் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். செல்வன் செவ்வதியன் என்கிற 4ஆம் வகுப்பு மாணவர். இவர் சென்னை திருவண்ணிக்கேணியில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி சூரப்பா தெருவில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய மாணவர் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். இவர் அங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அளவில் 3 நிமிட கால திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த இந்த மாணவர் இன்றைக்கு அதிகாரம் 5 என்கிற தலைப்பின் கீழ் வள்ளுவ பெருந்தகை தந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தை நம்மோடு சொல்ல இருக்கிறார். இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவாக தன்னுடைய நடையில் சொல்ல இருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய திருவள்ளுவர் மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழமை மிக்க மாரி அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவிற்காக இணைய இருக்கிறார். ஐயா மாரி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் படித்த ஒரு நல்ல மாணவர் முதலிலே. காரணம், தன்னுடைய ஆய்வியல் நெறிஞர் என்ற அந்த பட்டத்திற்கு ஐயா ஈரோடு தமிழன்பன் எழுதிய படைப்பான வணக்கம் வள்ளுவன் என்கிற தலைப்பின் கீழ் கொண்ட கவிதை நூலை ஆய்வு செய்த அருமை மாணவர். ஆனால் ஒரு போராட்டத்திலே பொதுவுடைமை சிந்தனை கொண்ட அவர்கள் தற்பொழுது தொழிற்சங்கத்தோடு பின்னி பிணைந்து பயணிக்கிற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக, மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக தான் பணி செய்கிற பணியின் கீழ் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதை காட்டிலும் கூடுதலான செய்தி, வாரியார் சுவாமிகளுடைய பேரன் சக்திவேல் முருகானந்தம் ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய பட்டய படிப்பு கருணை மந்திரங்கள், அருட்கருணை என்கிற மந்திரங்கள் என்கிற பட்டய படிப்பினை நிறைவு செய்திருக்கிறார். அதாவது தமிழ் வழியிலே நாம் எல்லா மந்திரங்களை வடமொழியிலே சொல்லுகிறோம், போற்றி. அதை தமிழ் வழியிலே, அது தமிழிலிருந்து தான் தோன்றியது, அதனுடைய எழுத்து வடிவம் கூட அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டது என்று ஐயா சொல்லுகிற அந்த பட்டப்படிப்பில் பட்டய படிப்பை நிறைவு செய்தவர். அவை மட்டுமல்லாது, விழித்தலு என்கிற கவிதை நூலை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா வணக்கத்துக்குரிய தோழமை மிக்க சுப்ராயன் ஐயா அவர்களுடைய தலைமையில் தன்னுடைய நூலை வெளியீடு செய்த ஆளுமை தோழர் மாரி அவர்கள். அவரிடம் பேச ஆரம்பித்தால் தொழிற்சங்கத்தை மட்டுமே பேசுகிறார். தன்னுடைய தான் சார்ந்த அந்த தொழிற்சங்கத்தில் அவர்களுக்காக அவர் முன்னெடுத்திருக்கிற காரியம், குறிப்பாக ஆயுள் காப்பீட்டு கழகத்தினோடு இணைந்து அவர் செய்த பணிகள், இவையெல்லாம் அவரிடம் எந்நேரம் பேசினாலும் அந்த தொழிற்சங்கம் தொடர்பாக மட்டுமே அவருடைய சிந்தனை, செயலாக்கம் இருக்கும். அப்படி சிறப்புமிக்க நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்
தோழர் சி மாரி அவர்கள் நம்மோடு இன்றைக்கு உரைப்பொழிவில் பயணிக்க இருக்கிறார். இவர்கள் இருவரையும் மரபு கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர் ஐயா வணக்கத்திற்குரிய தோழமை மிக்க கங்கா தோழர் அவர்கள், மாநில தலைவர் அவர்கள் ஒரு சில நிமிடங்களில் வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய அறிவிப்பு. உரைப்பொழிவாளர்கள் தாங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள் நிறைவு செய்து கொள்ளவும், அதுபோல பின்னூட்டம் தருகிற ஆளுமைகளும் காலத்தை நீட்டிப்பு எடுத்துக் கொள்ளாமல் கருத்து செறிவு கூடுதலாக இருக்கும் என்றால் ஒரு நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அன்று சொல்லப்படுகிற அந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு அதோடு தொடர்புடைய செய்திகளை மட்டும் பின்னூட்டத்தில் தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், காலத்தினுடைய அருமை கருதி 1 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 60 நிமிடத்திலிருந்து 70 நிமிடத்திற்குள் இதை நிறைவு இருக்கிறோம். நன்றி தோழமை. வரவேற்பை தருவதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குறளினுடைய 5வது அதிகாரத்தை எடுத்து நாம் பேச போகிறோம். இல்வாழ்க்கை என்பது அந்த அதிகாரத்தினுடைய பெயர். வள்ளுவர் 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகளை வைத்திருக்கும் போது முதல் பிரிவான அறத்துப்பாலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அறத்துப்பாலில் பாயிரம் அல்லது நூன்முகம் என்பதை நேற்று வரையில் பார்த்தோம். 4 அதிகாரங்களாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்து வருகின்ற அறத்துப்பாலினுடைய பிரிவு என்பது இல்லறவியல். இல்லறவியல் ஒரு பிரிவு, அடுத்தது துறவரவியல் ஒரு பிரிவு, அடுத்தது ஊழியல். 3 பிரிவுகளை கொண்டதாக இந்த பகுதி இருக்கிறது. அறத்துப்பாலினுடைய அடிப்படையான பிரிவுகள். அதில் இல்லறவியலில் முதல் அதிகாரம் இந்த இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்பதை அறத்தை பேசிய நம்முடைய வள்ளுவர் அறத்துக்கு அடுத்து பேச வருவதே இல்வாழ்க்கை என்பதால் அவர் இல்வாழ்க்கையை எந்த அளவுக்கு முக்கியமாக கருதி இருக்கிறார் என்பதும், அல்லது அவருடைய காலத்திலேயே இல்வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய பாடுபொருளாக அல்லது விவாத பொருளாக இருந்தது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். ஒரு கவிஞன் ஒரு பாடலை பாடுகிறான், ஒரு கவிதையை எழுதுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய காலத்திலே உருவான நெருக்கடிகளின் காரணமாகத்தான் எழுதுவான். சில பிரச்சனைகள் சமூகத்தில் கொந்தளித்து வருகின்ற போதுதான் கவிஞன் காலத்தினுடைய குரலாக வெளிப்படுவான் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே வள்ளுவர் இல்வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அது முதலிலேயே பேசுகிறார். அறத்தை பேசிவிட்டு உடனேயே பேசுகிறார் என்பதில் இல்வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தம், அதனுடைய பரிமாணங்கள், அதனுடைய முக்கியத்துவம் எல்லாவற்றையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பல தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொதுச் செயலாளர் அறம், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கின்ற அருமை தோழர் கருமுருகன், அதே போல நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி, அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்துடைய தேசிய செயலாளர் அருமை அண்ணன் நடராஜன், அதே போல கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் ரமணி உட்பட பல தோழமைகள், ஆளுமைகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக இதில் கலந்து கொள்ளக்கூடிய தோழமைகளில் நான் நாளும் ஒரு கதை நடந்த போதும் சரி, இப்போதும் சரி, நான் பார்க்கின்ற ஒரு அருமையான விஷயம் என்பது நம்முடைய இந்த நிகழ்வுகளில் நம்முடைய தோழியர்கள் ஏராளம் கலந்து கொள்கிறார்கள். அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தனித்தன்மையாக நான் பார்க்கிறேன். தோழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அது இந்த நிகழ்ச்சியை வேறு வேறு கட்டங்களுக்கு இயல்பாக நகர்த்தி செல்லும் என்பதால் அவர்களையும் தனிப்பட்ட முறையில் வரவேற்று கொண்டு இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்கு ஒரு இளைய தோழன் வந்திருக்கிறார். செவதியன் என்ற பெயரில் 4வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இளைய தோழன், நம்முடைய சென்னை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் கணபதி இளங்கோவனுடைய மகன். அவர் இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே அவர் முற்றோதல் செய்கிறார். அதே போல இன்றைய உரையை தருவதற்கு கருணை சி மாரி அருமையான தோழர் நமக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறார். அவரை பற்றி மிக அருமையாக நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் விரிவாகவே அறிமுகம் செய்தார். அவருடைய உரையை கேட்பதற்கு நானும் அவரோடு இருக்கிறேன்.
ஏனென்றால் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாட்டாளர்கள் பல வகைகளிலும் தங்களை தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்கள் சமூகத்தில் செயல்படுவதற்கு ஒரு வழிமுறையாக இது அமையும். அதில் இப்போது நம்முடைய தோழர் கருணை மாரி அவர்கள் வந்து இந்த உரையை தருகின்ற போது இது போன்று மற்ற மாவட்டங்களிலும் தோழர்கள் முன் வருவார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் எல்லா தோழமைகளையும் அன்போடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் வரவேற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர்களே. இப்பொழுது முற்றோதலுக்காக நம்மோடு பயணிக்க இருப்பவர் தோழமை மிக்க நல்ல செயற்பாட்டாளர், கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயற்பாட்டாளர் கணபதி இளங்கோ அவருடைய மகனார் செவ்வதியன் அவர்கள் தன்னுடைய முற்றோதலை தரும். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். என் பெயர் செவ்வதியன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஒழுக புறவரையாமத்திற்குள்ளே கூற வந்துள்ளேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்முகத்தா தெய்வம் விருதுக்கள் தான் என்றாங்க 56 ஓம்பல் தலை. வலியஞ்சி வாழ்க்கை வலியஞ்சல் எண்ணாதொழில். அன்பும் அரணும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை புறத்தாற்றி போய் பெறுவது எவன்? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இயல்பாருள் எல்லாம் தலை. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையம் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி. நன்றி. நன்றி குட்டீஸே, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது. நீங்களும் அப்பா மாதிரி ஒரு பெரிய பேராசிரியரா நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலையில வரணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய மழலை குரல் இன்னமும் மழலை சொற்கள் தான் வீசுது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருவதற்காக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துடைய செயலாளர் தோழமை மிக்க தோழர் சி மாரி அவர்கள். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். அறிமுகம் செய்யும் போதே பயமுறுத்தி விட்டீர்கள். அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை என்றாலும் என்னால் இயன்றதை தர நான் விரும்புகிறேன். இந்நிகழ்வினை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் வழிகாட்டியாக விளங்கும் அருமை தோழர் கங்கா அவர்களே, இந்நிகழ்வினை சிரமம் பாராமல் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை தோழர் கரு முருகன் அவர்களே, கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொருளாளராகவும் எழுத்தாளராகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் எங்களின் பொருளாளர் அருமை தோழர் பாப்பா ரமணி அவர்களே, கலை இலக்கிய பெருமன்றத்தின் அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி அர்ப்பணிப்பு உணர்வோடு தம்மை ஆட்படுத்தி கொண்டு இடர்பாடுகளை எல்லாம் கடந்து எழுத்தாளராக, சமூக ஆர்வலராக, சிந்தனையாளராக பல்வேறு கோணங்களாக பிரதிபலித்து கொண்டிருக்கும் அருமை தோழர் எங்கள் பொதுச் செயலாளர் அறம் அவர்களே, எல்லாருக்கும் செயலில் மட்டும்தான் அறம் இருக்கும். எங்கள் பொதுச் செயலாளருக்கு பெயரிலும் அறம் இருக்கிறது. பன்முக தன்மையோடு இங்கு இணைந்து இருக்கும் எழுத்தாளர்களே, கவிஞர்களே, கருத்துரையாளர்களே, மிக சிறப்பாக இல்வாழ்க்கை குரலினை பாராமல் உரைத்த அன்பு மாணவன் செல்வன் செவ்வதியன் செல்லமே, உங்கள் அனைவருக்கும் இந்த அடியவனின் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழகம்,
மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம், வீடு உட்பட அனைத்து பாதைகளையும் பிறப்பு முதல் இறப்பு வரை இடைப்பட்ட காலத்தில் மனிதன் செல்வதற்கு உரிய பாதையை செப்பனிட்டு வைத்தவர் வள்ளுவர் என்றால் அது மிகையாகாது. 1000 சாவிகளால் திறக்கப்படும் அற்புத அதிசய பூட்டு உனது நூல், திறப்புகளால் நிரப்பி வைத்திருக்கும் உன் பூட்டை உடைக்காத குறை, ஆளாளுக்கும் அள்ளி வருகிறார்கள் அர்த்தங்களை வள்ளுவரே. 7 சீர்களில் 1.25 அடிகள்ல கொடுத்திருக்கும் வாழ்வியல் கருத்தியலுக்கு எத்தனை எத்தனை விளக்கங்கள் எக்காலத்திலும் பொருந்தக்கூடியதாக இருப்பதால் தான் உலக பொதுமறை என பெயர் பெற்றிருக்கிறது. எத்தனை உரைகள்! அதனால் தானே இடைக்காடர் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் என்றும், அதனினும் பன்மடங்கு மேலே சென்று அவை அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நூலுக்கு ஒரு சிறப்பு பாயிரம் தான் இருக்கும் அல்லது இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் திருக்குறளை பற்றி 55 புலவர்கள் பாடிய பாடல் தொகுதி தான் திருவள்ளுவர் மாலை என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். எதுகை மோனையோடும் தனிச்சொல்லோடும் சீர்தலையோடும் இலக்கண மரபுக்குள் அன்றும் இன்றும் என்றும் அனைவரும் வியக்கம் வண்ணம் 2 அடியில் அறம்பொருள் என்பதை என்றென்றும் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வண்ணம் ஒருவர் படைத்திருக்கிறார் என்றால் இது ஒன்று போதுமே. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞனின் வரிகளுக்கு உயிரூட்ட, எழுதுங்கள் என் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று ஜி.வி. போப் திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து மதத்தை பரப்ப வந்தவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மொழிக்கும் வள்ளுவன் எழுதிய திருக்குறளுக்கும் ஆட்பட்டு தன்னையே மாற்றிக்கொண்டார்கள். ஏன்னா கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இத்தாலியர் பற்று அதிகமாகி தைரியநாதர் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அதனை வீரமாமுனிவர் என்று நம்மளுடைய மதுரை தமிழ் சங்கம் பெயர் சூட்டி அழைத்ததும், அறுத்துப்பாலக்கம் பொறுப்பாலக்கம் இத்தாலியில் அவர் மொழிபெயர்த்ததும் வீரமாமுனிவர் தான். முதல்ல தமிழ்ல சதுர அகராதியை தொகுத்து வெளியிட்டவரும் அவர்தான். ஏ ஓ என்ற புள்ளி எழுத்துக்கள் ஏ ஓ என்ற குறிலாக இருந்தது. அந்த புள்ளி இல்லை என்றால் நெடில். அந்த எழுத்துக்கு ஏக்கு காலையும் ஓக்கு சுழியையும் போட்டு கொம்பை நீட்டி ஏவாகவும் ஓவை ஓவாகவும் இவ்வாறாக நெடிலாக மாற்றம் செய்தவரும் இவர்தான். அருமை தோழர்களே, இல்லறவியல் இல்வாழ்க்கை எமக்கு கொடுத்து இருக்கிற நேரம் சுருங்கி இருப்பதால் குறளுக்குள் சென்று விட்டு பிறகு சுற்றி இருப்பதை பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. இந்த 5வது இயலாக இருக்கின்ற இல்லறவியலில் 1வது இயலாக இருக்கின்ற இந்த அறத்துப்பால்ல இல்வாழ்க்கையை பற்றி எல்லாமே வள்ளுவன் கூறிய அறம், பொருள், இன்பம் அனைத்துமே அறத்தை சார்ந்துதான் நிற்கின்றது. முழுவதும் அவர் அறத்தை பற்றி தான் பேசுகிறார். அது காமத்து பாலாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு அறம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. இல்வாழ்க்கை உற்றார், உறவினர், ஏழை, துறவிகள், வறியவர்கள் அனைவருக்கும் துணையாக நிற்பவன், பழிபவனுக்கு அஞ்சுபவன், கொண்டு வரும் பொருளை பகுத்துண்டு வாழ்பவன், மூதாதையர்களை வணங்கி துதிப்பவன், நேர்மையான அறவழியில இல்லறத்தை நடத்துபவன், தெய்வங்களுக்கு சமமானவன். இதைத்தான் இவ்வியல் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் குறள் இல்லாளோடு கூடி வாழ்வது சிறப்பு, இந்நிலை அறம் செய்வதற்கு 2 வகை நிலையில முதலாவதாக நிற்கின்றது. ஆகையால்தான் அரண் வலியுறுத்தல் பின் இது வைக்கப்பட்டுள்ளது என்கிறார் பரிமேல் அழகர். பசி, நோய், குளிர் இந்த இடையூறுகள் வராமல் உணவு, மருந்து, நம்ம தங்குகின்ற இடம் இவற்றை கொடுத்து பாதுகாப்பது நல்லாற்றினுடைய துணை என்கிறார். அதே மணக்குடுவர் அதே என்ன சொல்றாருன்னா, தவசிகள், பிரம்மச்சாரி, துறவி இவ்வூருக்கும் உணவு முறையான கொடுத்து உதவுதல அவருடைய உரையில வருது. இதுதான் அந்த முதல் குறளுக்கு மணக்குடவருக்கும் இதுக்கும் உள்ள
இதை கலைஞர் எழுதும் போது சொல்றாரு, பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என 3 கொடுக்கிறார். பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள். ஆனா இதையே இன்னொருவர் உரை எழுதுகிறாரு, சாலமன் பைபவர் மனைவியோடு வாழ்பவர், பிள்ளைகள் பெற்றோர் உறவினர் என்று. பிள்ளைகள் பெற்றோர் உறவினர். இதுல என்ன எதுன்னா, மனைவியை தனித்து, அதாவது இல்லறத்தில் இருப்பவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் பெற்றோர், அந்த உறவுகளுக்குள் குறிப்பிடுவதை உரையாசிரியர் என்ன பண்றாரு, இன்னொரு உரையாசிரியர் இது எழுதும் போது சாலமன் இப்போ மூவாவே எழுத சொல்லல என்ன பண்றாங்கன்னா, நண்பர் உறவினர்கள், அதாவது இல்லறத்தில் கணவன் மனைவி இருவரையுமே இணைச்சு சொல்றாங்க. இருவரையும் இணைஞ்சு இல்லறத்துல நண்பர், அவர் சொல்றாரு, இல்லறத்தில் இருப்பவன் இல்லாளோடு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும், அதுதான் நம்ம அந்த இல்லத்தை விட்டு வெளியே அணுகுமுறை. அப்போது அங்கே அரண் வலியுறுத்தப்படுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த உரைகளுக்குள்ளே சிறு சிறு முரண்பாடுகள், அந்த உரைகள், ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார், இல்வாழ்க்கை நடத்துவோம் நண்பர் உற்றார் ஏழை ஆகிய மூவருக்கும் நல்வழியின் என்று நிலையான துணை. இந்த உரைகளுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இங்கே இருக்கிறது. இரண்டாவது போனோம்னா, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பரிமேலழக உரையில துறந்தார்க்கு அவர் வேண்டுவன செய்தலும், துவாதவர்க்கு உணவு கொடுத்தலும், இறந்தார்க்கு நீர்க்கடன் செய்தலும் துணை என்கிற. அதாவது வாடுபவருக்கும் பாதுகாப்பற்றவருக்கும் அறநெறியில் இல்லற வாழ்வு நடத்துபவர் துணையாக இருக்க வேண்டும். இதையே மூவா சொல்ல வறியவர் தன் அகத்தே இறந்தவர்க்கு இல்லறத்தான் துணையாவான். சின்ன சின்ன உரையில மாற்றங்கள் இருக்கிறது. இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, ஒவ்வொருவரும் அரண் செய்து வாழணும். குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவினர்களுக்கும் சரி, நேர்மையான முறையில, உண்மையான முறையில பொருளை கொண்டு வரும்பொழுது, பழிக்கு அஞ்சாமல் பொருளை கொண்டு வரும்போது அதை பகிர்ந்துன்னு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் இன்றைய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம சற்று உள்நோக்க வேண்டும். இன்றைய மனிதர்கள், வால்விட்மன் கூட ஒரு கவிதையில சொல்வார், புள்ளின் இதழ்கள்னு நினைக்கிறேன், அந்த புள்ளின் இதழ்கள்ல சொல்வார், விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்து கொல்லும் போது கூட அதன் மனதில் வஞ்சம் என்பது இல்லை. ஆனால் மனிதன் ஒருவனை ஒருவன் ஆற தழுவும் போது கூட அவன் மனதில் வஞ்சம் இல்லை என்று சொல்வதற்கில்லை. மிக அழகாக இன்றைய சமூகத்தின் மனிதர்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த அரண் வலியுறுத்தலோடு சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தென்புலத்தார் 43வது குறளை பார்க்கும்போது, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இதுல மூதாதையர் வணங்கல், தெய்வத்தை வழிபடுதல். மூதாதையர்களை நம்ம எப்பவும் வணங்குற விதத்தையும், தெய்வத்தை வழிபடுகின்ற விதத்தையும், விருந்தினரை வருகின்ற விருந்தினரை முகம் கோணாமல் பேணுகின்ற விதத்தையும், சுற்றத்தாரை புறத்தல், தன்னை பேணுதல் என ஐவகை கடமைகளையும் கொண்டவன் தான் இல்வாழ்க்கையை நடத்துபவன் அப்படின்றாரு. இதுல பரிமேலழகர் வரும்போது தென்புலத்தார், அதாவது பிதிர்கள், முன்னோர்கள், தேவர், விருந்தினர், சுற்றத்தார் தான் என 5 பேருக்கும் அறம் செய்வதை குறிப்பிடுறாரு. பழி வராமல் அதுதான் பழியஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் என். பழி வராமல் பழி பாவங்களுக்கு அஞ்சி தேடிய பொருளை உறவோடு பகுத்து உண்ணும் அந்த வாழ்க்கையில துன்பம் என்பதே இல்லை.
பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் போது மேலும் பாவம் சேரும். பழிக்கு அஞ்சாமல் சேர்க்கின்ற பொருளை, பழிக்கு அஞ்சாமல் சேர்க்கின்ற பொருளை பகுத்து உண்ணும் போது கூட பாவம் என்பது சேர்ந்து விடும். அது பரிமேல் அழகர் சொல்றாரு, யாரையும் ஏமாற்றாமல் அறநெறியில் தேடிய பொருளைத்தான் பகுத்து உண்ண வேண்டும். இல்லை என்றால் பாவம் சேரும். அதுதான் மிக அருமையா கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல கொண்டு வருவார். அந்த கருணை உள்ளம் எப்படி எல்லாம் அதை எடுத்து இது பண்ணியிருக்காங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமோ, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமோ, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். இங்கதான் முடிக்கிறாரு. எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் சொல்லிட்டார். ஆக அறநெறியில ஈட்டுகின்ற பொருளை பகுத்துண்டு வாழும்பொழுதுதான் அந்த அரண் என்பதே உன் பின்வரும், அரண் என்பதே உன்னோடு நிற்கும், அதுதான் அரண் என்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இணையர் அழைப்பதற்கெல்லாம் இதனை நம்ம ரெகுலரா பார்க்கலாம். இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். அப்படி அன்பான உள்ளமும் அதனை ஒட்டி இருக்கின்ற செயல்களும் தான் தேவை. அந்த துணைவி மேல் கொள்ளும் அன்பும் பிறர்க்கு பகுத்து உண்ணும் போது செய்யும் அறமும், அதாவது பிறர்க்கு பகுத்து உண்டல் செய்யும் அறமும் நல்ல பண்பினையும் பயனையும் தரும். அதாவது அன்பினை பண்பினோடும் அறத்தினை பயனோடும், அன்பினை பண்பினோடும் அறத்தினை பயனோடும் குறிப்பிடுகின்றார். அதே மணக்குடவர் சொல்லும் பொழுது, பழியோடு வாராத உணவை கொண்டு பகிர்ந்து நுகரும் போது முகமலர்ச்சி ஏற்படும் பாருங்க. பழியோடு எந்த வித பாவம் செய்யாமல் கொண்டு வருகின்ற தேடிய பொருளை, உழைத்த பொருளை கொண்டு வரும் போது அதனை பகிர்ந்து உண்ணும் பொழுது உண்ணுபவருக்கு, இவருக்கு மட்டும், கொண்டு வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அதை கொடுக்கிறாரே அனைவருக்குமே அந்த இடத்தில் முகமலர்ச்சி ஏற்படும். அனைவரும் முகமலர்ச்சியோடு அதனை தனக்கும் பிறர்க்கும், அதாவது அந்த அமைதல் என்பது, அப்படி கொண்டு வர பொருளால் அமைதல் என்பது அனைவருக்குமே ஒரு மலர்ச்சியை கொடுக்கின்ற அந்த அன்பின் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அதுவே அவ்வாழ்வின் நட்பண்பும் பயணமாக முடிகிறார் உரையில. இதையே அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? இல்லறத்தில் நின்று அறநெறியில நம்ம செல்லும் பொழுது பெறப்படும் பலன்களை வேறு நெறியில சென்று பெறும் பயன்தான் என்ன? அதாவது மிக அருமையா சொல்லியிருக்காரு. இல்லறத்துல இருந்து நீ செய்யக்கூடிய அந்த அரண் வேறு எந்த இதுலயும் கிடைக்காது. வேற எதுல இருந்து துறவி போயிட்டு இருந்தா கூட துறவிக்கு மட்டும்தான் அந்த பயன். இறைவனை நாடி செல்லும் அந்த துறவிக்கு மட்டும்தான் அந்த பயன். ஆனால் நீ இல்லறத்தில் இருந்து செய்கின்ற அந்த அரணானது, அதை நீ வேற எந்த நெறியிலையும் போய் பெற முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த குறளின் மூலம் உரையாசிரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. மனைவியோடு கூடிய அந்த வாழ்க்கையை அதன் இயல்புகளோடு வாழ்பவன் தலையான
தலையானவனாக தலையானவனாக திகழ்கிறான். அதேதான் இந்த குறள். இதுல முனுசாமி என்பவர் ஒரு உரையாசிரியர் சொல்லுவாரு, இல்லற வாழ்வில இயல்புகளோடு வாழ்கிறவன் ஆசைகளை அடக்கி வாழும் துறவிகளை விட மேலானவன் என குறிப்பிட்டார். இல்லற வாழ்வில் அறநெறியில வாழ்கிறவன் ஆசைகளை எல்லாம் அடக்கி வாழ்கிற துறவியை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் அப்படின்றத அவர் குறிப்பிட்டாரு. பெரும்பாலான உரைகளும் பரிமேலழகர் மணக்குடவர் உரைகளும் இதைதான் சார்ந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. தானும் பாத்தீங்கன்னா, ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து, தன்னை சூழ்ந்துள்ளோரையும் மற்றவர்களையும் அறவழியில நடத்துபவன் தவம் செய்பவர்களை காட்டிலும், முன்னாடி துறவி சொல்றாரு, இப்போ தவம் செய்பவர்களை காட்டிலும் முன்னாமல் இறைவனை நோக்கி தவம் செய்பவர்களை காட்டிலும் அறவழியில் நடந்து பிறரை வழியிலே கொண்டு செல்பவரின் இல்வாழ்க்கை என்பது துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட மேலானது என்கிறார்கள் உரையாசிரியர்கள். அடுத்ததாக 9வது, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது. அரணெனப்பட்டது இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அதுவும் பிறன் பழிப்புக்கு இடமில்லாமல் அறம் சிறப்பிப்பது இல்வாழ்க்கையில், அதுவும் பிறன் பழிப்புக்கு இடமில்லாமல் வாழ வேண்டும். அதுதான் இல்வாழ்க்கை. பிறர் பழிச்சொல்லுக்கு ஆளாகி வாழ்தல் சிறப்பானதாக இருக்காது. ஆனா இன்றைய காலம் அப்படி இருக்கிறதா? இன்றைய காலத்தில் நாம் அப்படி, அதாவது இயற்கை எல்லாமே, வாலி மிக அருமையா சொல்லுவோம், மலையில் பிறந்த நதியால் நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவன் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. நம்முடைய அறம் எந்த மொழிகள் எடுத்தாலும், ஆங்கில மொழி எடுத்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள், ஏவை முன்னாடி நிறுத்தி காட்டுறாங்க. அதுல என்ன சிறப்பு இருக்குன்னா இல்ல. ஆனா அறம் செய்ய விரும்பு என்ற அந்த அகரத்தை, முதல் எழுத்தை முன்னிறுத்திய ஔவை அவர்கள் அறம் குழந்தை ஆரம்பத்திலேயே, ஆரம்ப பள்ளியிலேயே அறம் செய்ய விரும்பு அந்த அறத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது தமிழ் மொழியின் தனி வகையான சிறப்பு. இந்த எழுத்துக்கு உள்ள ஆற்றல், அது முதலில் தோன்றிய மொழி அல்லவா. அடி நாதத்தில் இருந்து அந்த பிறன்று வருகின்ற அந்த அகரம் அறத்தை வலியுறுத்தி நிற்கிறது. அந்த அறம் மனித வாழ்க்கைக்கு என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதை வள்ளுவன் மிக தெளிவாக வாழ்க்கை பாதையை நமக்கு அமைத்து காட்டியிருக்கின்றான். அந்த இறுதியான குறள்ல பாத்தீங்கன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த குறள்ல இல்லறத்தில் மனைவியோடு அறநெறியில நின்று வாழ்பவன் வானுலகில் வாழப்படுவதாக சொல்றாங்க. தெய்வத்துள்ள ஒருவனாக வைத்து போற்றப்படுகிறான். வானுலகில் வாழும் தெய்வத்தோடு ஒருவனாக வைத்து போற்றப்படுகிறான். ஏனென்றால் இந்த மனித பிறவி என்பது பாவங்களை செய்யும் பொழுது மீண்டும் 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 பிறவியில உடன்பட்டு பிறவி எடுத்துக்கொண்டே இந்த பூமியில் அல்லல் பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி
முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறத்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்வார். எல்லா பிறப்பும் எப்படி ஒரு பிறவி என்பது எங்கிருந்து தோன்றி எப்படியெல்லாம் வருகிறது, எங்கே சென்று முடிவு பெறுகிறது என்றால், இந்த அறிவை நம்முடைய அறிவால் இறைவனை உணர முடிந்த ஒரே பிறவி என்பது மனித பிறவி. அது ஆன்ம ஒளியானது இறைவனை உணரும் பொழுது எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த பூமியில் எதற்காக, என்ன செயலுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணரும் பொழுது இந்த ஒவ்வொரு இல்லறத்தில் இருந்து கொண்டே அதை துறவியாக இல்லை தனித்து போய் அவர்களுக்கு மட்டும்தான் அது பயனளிக்கும். ஆனால் அவ்வாறு அல்ல, இல்லறத்தோடு இருந்து செய்கின்ற இந்த அரணானது எல்லாவற்றிலும் மிஞ்சி நிற்பது என்று மிக தெளிவாக ஆழமாக இந்த குறள்ல இவர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த பெண்களை பற்றி சொல்லும் பொழுது கூட பொருட்பெண்டீர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று என்று பரத்தையர்களை பற்றி அந்த சொல்லுவாரு. அந்த பொருட்பெண்டீரோடு பொய்மை மயக்கம் கொள்வது ஒரு பிணத்தோடு உறவு கொள்வது என்பது. அங்க அந்த தமிழ் அன்பன் எழுதுகிறார், வணக்கம் வள்ளுவத்துல எழுதும் போது அவர் கூறுகிறார், பொருட்பெண்டீராக இருந்து அவர் கூறும்பொழுது, நாங்கள் பிணந்தான் வள்ளுவரே, எங்கள் தெருமுனையில் கையில் பணத்தோடு சுற்றும் உம் இனத்தை பற்றி கவலைப்படும் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதது ஏன் அப்படின்ற ஒரு வரியில அங்க வைப்பாங்க. மிக ஆடவரை காப்பாற்ற கையில் விளக்கோடு எங்கள் தெருமுனையில் தவிக்கும் உங்கள் புறப்பால்களுக்கு கண் பறிக்கப்பட்ட எங்கள் கதறர்கள் காதில் விழவில்லையா? அந்த அதனுடைய அறத்தை கவிஞர் எங்க எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. எந்த விலைமாது, அந்த விலைமாது கேட்கிறார், எந்த விலைமாது சதை விற்று முதலாளி ஆனாள் என்று, எந்த விலைமாது இரவுகளை விற்று கிழக்கை கிரயம் செய்து கொண்டாள் என்று, எந்த விலைமாது தன் மகளுக்கு குபேரன் வீட்டில் சம்மந்தம் பேசினாள் என்று அவரை கேட்கும்போது இறுதியாக ஒண்ணு சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக என்று. அதனுடைய வணக்கம் வள்ளுவத்துல அவர் எழுதிய அந்த புது கவிதைகள் அனைத்துமே அவர்களுடைய, அதாவது நிறைய வள்ளுவனை பற்றி, வள்ளுவன் செய்த அறத்தை பற்றி, கருத்துக்களை பற்றி, மனிதர்களை பற்றி சொல்லுவார். கணியன் பூங்குன்றனை பற்றி ஒன்று எடுத்துரைப்பார். கணியன் பூங்குன்றன் புறப்பாட்டின் நரம்பு மண்டலத்தில் சுயநல குப்பலங்கள் யாதும் ஊரே யாவரும் கீழீர், கணியன் புறங்கன்றன் பூப்பாட்டின் நரம்பு மண்டலத்தில் சுயநல கொப்பளங்கள் இதோ சத்திய சுத்தியல் சம்மட்டி ஓசை அப்படின்னு அடிபர். ஏனென்றால் எல்லாம் இந்த காலத்தில் மாறிப்போய் இருக்கிறது, வாழ்க்கை என்பது திசை மாறி போய் இருக்கிறது. இங்கு சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். இறைவன், இந்த கடவுள் வாழ்த்துல இருந்து சொல்லுவாங்க, இறைவன் உண்டு, அதாவது கண்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அருளாக கூறியிருக்கிறார்கள், கண்டு காட்டி இருக்கிறார்கள். உண்டு இல்லை என்று உருச்செய்து நின்றது கண்டேன் சோரனை என்று. யாரடா உனக்கு பாலினை அருளியது என்று சிவபாத இருதயர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், தோடுடைய செவியன் என்ற அந்த பாடலை பாடி தன்னுடைய 16 வயதிலேயே அறம் முழுவதையும் செய்து 16 வயதிலேயே அங்கு இருந்தவர்களை அனைவரையும் அழைத்து கொண்டு முக்தி நெறி ஆனது வரலாறு இங்கு நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதே வான் சிறப்புல சொல்லும் போது, அன்று மன்னர்கள் எந்தவித உயரிய எந்திரங்களும் இல்லாமல் கால்வாய் வெட்டினாங்க, குளம் ஏரிகளை நீரோட்டத்தை பார்த்து அமைச்சாங்க, மரங்களை நட்டாங்க. ஆனா இன்று பக்கத்து மாநிலத்தில் அணையை கட்டக்கூடாது என்று போராடி வருகிறார்கள். இல்லை பாவனை செய்கிறார்கள் என்கிறார்கள் சில பேர். பக்கத்து மாநிலங்களில் மட்டும்தான் மழை பெய்கிறது, இங்கு பெய்வதில்லையா? பக்கத்து மாநிலம் அணை கட்டாமல் தடுப்போம், ஒருபோதும் நாங்கள் கட்ட மாட்டோம். மிகச்சிறந்த அரசியல், மிகச்சிறந்த ஜனநாயகம். ஒழுக்கத்தை உயிராக கொண்டு வாழ்ந்தவர்கள், அதாவது தன்னுடைய பெயர் காலமாய் நீடித்து வாழும்
அளவில் கிடைத்த வாய்ப்பினை மிக அழகாக பயன்படுத்தி மக்களுக்காக வந்தாங்கன்றத நீத்தா பெருமையில வரும்பொழுது மிக அழகாக விரல் விட்டு எண்ணி விடலாம். இன்று ஓரளவுக்கு தெற்கு மாவட்டங்களில் விவசாயம் இருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் இந்த அன்று வாழ்ந்த ஆட்சியாளர்கள் நம் நினைவிலே இன்றும் நின்று கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அவர்கள்தான் கல்வியை வளர வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியாவது கல்வியிலே வளர்ச்சி அடைய செய்ய வேண்டுவதற்காக மதிய உணவை கொண்டு வந்தார்கள். இன்னொருவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றும் நாம் கலாமின் அந்த கலாமின் உறுப்புக்கு உலகமே கண்ணீர் வடித்தது. எத்தனை பேரால் முழு அர்ப்பணிப்போடு அறத்தின் வழியில் என்று செயல்பட முடியும்? எத்தனை பேரால் முழு அர்ப்பணிப்போடு அறத்தின் பெயரில் நின்று செயல்பட முடியும்? இதைதான் மிக அழகாக நம்முடைய கண்ணதாசன், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தார். கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் அறமே அதுவே கொடுமை என்றான். படைத்தவனே உடனே சிரித்து விட்டான். கள்ளமில்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? எல்லையில்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்றும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதனின் கொள்கை தெரியவில்லைன்னு அந்த இதுல முடிக்கிறாரு. குழந்தைகளின், அதாவது புன்னகையில், ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். குழந்தைகள் மனம்தான் தெய்வத்துக்கு நிகராக இருக்கிறது. படைக்கப்பட்ட குழந்தைகளின் மனம்தான் தெய்வத்துக்கு நிகராக நிற்கிறது. ஆனால் இக்கூட்டங்கள் எல்லாத்தையும் சிதைத்து விட்டு கொண்டிருக்கிறது. அறநெறிகள் எல்லாமே சிதைந்து கொண்டிருக்கிறது. வள்ளுவன் இட்ட கற்றது கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என வள்ளுவன் கூறிய அந்த குறளில் கற்கிறார்கள், ஆனால் கற்பவை எல்லாம் மறந்து விட்டு ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக நாம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு ஜனநாயகத்தை நோக்கிய நிகழ்வா, இல்லை இந்த நிகழ்வு வேறு கோணங்களை அரணை முற்றிலும் அழிக்கின்ற நிகழ்வா என்று சொல்ல முடியாது. ஆனால் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு பெய்யும் மழை என்பது போல நல்லவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தீய சக்திகளை எதிர்த்து தினம் தினம் போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் போராட்டம் விரிவடைந்து மேன்மேலும் அவர்கள் நல்லவர்கள் என்று ஆட்சி அமைப்பில் அமர்கிறார்களோ, எல்லாம் பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனால் நிறைய பணம் என்னும் ஒன்றை பொருட்டு, நிலம் என்ற ஒன்றை பொருட்டு, ஏதோ பேராசை என்ற ஒன்றை பொருட்டு ஏதோ ஒரு அழிவுக்கு ஜனநாயகத்தை மீண்டும் 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 சுழன்று அடிமட்டத்தில் தேக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க முயற்சிகளை எல்லாம் அழிக்கும் ஒரு நோக்கிலே செல்லும் அந்த பாதையானது மிகவும் கொடூரமானது. அதை ஒன்றுபட்டு தமிழர்கள் எதிர்க்க வேண்டும். ஒன்றுபட்டு தமிழ் இனங்கள் கூடி அந்த நிகழ்வினை மாற்றி அரணை நிலைநாட்ட அனைவரும் புறப்படுவோம். அன்பு தோழர்களே, எனக்கு பெரிய அளவில் இதனை திடீரென்று கூறியதால் என்னால் பெரிய அளவில் அதை கொண்டு வர முடியவில்லை. மிகப்பெரிய அளவில முன்னாடி சொன்ன மாதிரி அதை மிகச்சிறந்த அளவிலே என்னால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் என்னால் இயன்ற அளவில் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் இவ்வுரையை இத்துடன் நிறைவு செய்து வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழமைகளே வணக்கம். இன்றைக்கு 5வது அதிகாரம் இல்லறையில் முதல் அதிகாரம், அதிகார கணக்குல 5வது அதிகாரம். போன அதிகாரம் அரண் வலியுறுத்தல் பார்த்தோம் நேற்று. இன்றைக்கு
இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டும் திருக்குறளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயர்ந்த அம்சங்கள். ஏறக்குறைய திருக்குறளின் சாரத்தை பிழிந்து தரக்கூடிய அதிகாரங்கள் இந்த அரண் வலியுறுத்தலும் இல்லற வாழ்க்கையும். ஏன்னா வள்ளுவர் வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் இல்லறத்தை உயர்த்தி பிடித்து துறவரத்தை விட ஒரு படி உயர்ந்தது என்றுதான் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு நெருக்கடி. அவர் காலத்துல இந்த சமணமும் பௌத்தமும் மக்களுடைய வாழ்க்கையில புகுந்து அவர்களை நெறிப்படுத்துவதற்காக வெகு வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. அவர்களிடத்துல ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லோரையும் சமமாக பார்த்தல், அவைதிகத்துக்கு எதிரான பார்வை. இன்னொன்று என்னன்னா அளவுக்கு மிஞ்சிய துறவு. இந்த அளவுக்கு மிஞ்சிய துறவு வள்ளுவர் கடுமையாக எதிர்க்கிறார். அதனாலதான் சமண பௌத்த கருத்துக்களை, அது உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் தன் குரலிலே பெய்து வைத்திருக்கக்கூடிய வள்ளுவர் அந்த துறவு நிலைக்கு எதிராக இல்லற வாழ்க்கையை தூக்கி பிடிக்கிறார். அது சமூக தேவை. அதே போல காமத்துப்பால் என்ற ஒரு அதிகாரம் எழுதியிருப்பதுதான் அது துறவுக்கு நேர் எதிரான ஒரு நிலை. நேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த இல்லறத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் இல்லறத்தை முதன்மைப்படுத்துவதற்கும் என்ன காரணம்? அப்போ வள்ளுவருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குதாம். இதுதான் நெருக்கடி. இந்த சமண பௌத்த சமயங்கள் அளவுக்கு மிஞ்சிய துறவை நிலைநாட்டியதனாலே இல்லற வாழ்க்கைக்கு ஒரு நெருக்கடிக்கிறது. என்னதான் நீங்க துறவு பூண்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு உடை யார் தருவார்? உங்களுக்கு உணவு யார் தருவார்? உங்களுக்கு இருப்பிடத்தை வகித்து தருபவர்கள் யார்? இல்லறத்தார் தான். அப்ப இல்லறத்தார் தான் துறவிகளை கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுவாரு, மழை பெய்யலைன்னா விளையலைன்னா பூசையும் கிடையாது திருவிழாவும் கிடையாதுன்றார். ஆக வாழ்வியல் நூல் திருக்குறள் நம்ம தோழர் அவர்கள் கொஞ்சம் சுத்தி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஆர்வத்தினால அவரு பல இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தாரு. இருந்தாலும் அதிகாரத்துக்குள்ள நின்று பேசினார். அதிகாரத்துக்குள்ள மணக்குடவர், பரிமேலழகர் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒப்பிட்டு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இயல்புடைய இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும். இயல்புடைய மூவர்னா யார் யாருன்னா துறவிகள், அதாவது பரிமேலழகர் என்ன சொல்றாரு, பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர், துறவிகள்ன்றார். ஆனால் வஉசி என்ன சொல்றாருன்னா தாய், தந்தை, மனைவின்றார். ஏன்னா இல்லறவியல். இது இல்லறவியல்னா இல்லறத்தாருக்கு பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரசனுக்கும் துறவிகளுக்கும் பாடுபடுறது அவன் வேலையா? அவன் வந்த விருந்தினர்களுக்கு உபசரிப்பதற்காகவும் அறச்செயல்களுக்காக கொடுப்பதற்காகவும் தான் அவன் பொருள் சம்பாதிப்பதே. அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும்? நேரிய வழியிலே, படிப்பாவத்துக்கு அஞ்சி தவறான வழியிலே இல்லாமல் நேர்மையான வழியிலே அற வழியிலே ஈட்ட வேண்டும். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும், பிறந்தார்க்கும் துறவிகளுக்கும். ஏன்னா வள்ளுவர் சொல்லாம இருக்க முடியாது, துறவர ஒண்ணு வரப்போகுது. ஏன்னா அந்த காலத்துல அந்த வள்ளுவருடைய வாழ்ந்த காலத்துல துறவுக்கு ரொம்ப மிகப்பெரிய சமூகத்துல மரியாதை இருந்ததுனால அதையும் விட்டு வைக்காமல் அதையும் என்ன சொல்றாரு, நீ உயர்ந்த ஒழுக்கத்தோடு அகுதும் பிறன்பழிப்பது இல்லாயின் என்று அந்த துறவரம் இல்லறத்தை பெருமைப்படுத்தி விட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லறத்தும் பழி இல்லாமல் இருந்தால் பிறர் பழிக்காமல் இருந்தால் இல்லறம் சிறந்தது. சில உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லறம் உயர்ந்தது, அதே சமயத்துல இந்த அதுவும் பிறன்பழிப்பதில்லை என்றால் அந்த துறவு நெறியும் பழி இல்லாமல், அதாவது கூடா ஒழுக்கம் இல்லாமல் சிறந்த முறையில இருந்தால் துறவரம் சிறந்ததுன்றார் அப்படின்னு ஒரு உரையாசிரியர் சொல்றாரு. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இல்வாழ்க்கையை தான் முதன்மைப்படுத்தி வருகிறார். பழி அஞ்சி பாத்தோல் உழைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சல் எஞ்ஞான்று வேல். இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, உன்னுடைய சந்ததியெல்லாம் செல்வமும் நிறைய வளரும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. என்ன வேணா உன்னுடைய அந்த பழிக்கு அஞ்சாமல் பொருளீட்டி அதை பகுத்து எல்லோருக்கும் கொடுத்து பகுத்து உண்டால் அந்த நெறி, அந்த வழி என்பது
என்ன ஆகும்? குறைபாடு என்னாலும் இல்லை, அந்த வழிக்கு குறைபாடு என்னாலும் இல்லை. இப்படி வள்ளுவருக்குள்ள போய் 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 சமூக பார்வையை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதுல ஐயா நல்லா சொன்னாரு, நம்ம தோழர் நல்லா சொன்னாரு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பழிப்பதில்லாயின் என்று வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வாளுரையும் தெய்வத்துள் இல்லாமலே. இந்த இல்லற வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நீ சிறப்பாக வாழ்வாயானால் வானில் உள்ள தேவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவாய், அல்லது அவர்களில் ஒருவராக எண்ணப்படுவாய். அப்படின்னா தெய்வம் நீ என்று உணர்ன்னு சொன்னா பாருங்க பாரதி. அதான் இதுல இருந்துதான் அந்த கருத்தை பாரதி எடுத்திருக்கிறான். அப்ப காணுகின்ற மக்கள் எல்லாம் தெய்வம் என்றோம்னா ஏன், எப்படி தெய்வம்? நீ பிறருக்காக பாடுபடுகிற பொழுது, உன் இல்லற வாழ்க்கையிலிருந்து பிறருக்காக உழைக்கிற பொழுதுதான் கடவுளுக்கு நிகராக வழங்கப்படுகிறார். அப்ப கடவுள் பக்தி எல்லாம் இருந்த காலம் அது. அதனால வள்ளுவர் மிக அழகாக இந்த இல் வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு, இல்லறத்தால் தான் துறவியையும் வாழ வைக்கிறான், எல்லோரையும் வாழ வைக்கிறான், இந்த உலகத்தையே உய்ய வைக்கிறான். எனவே பழி இல்லாத, பாவம் இல்லாத அறநெறியோடு வாழுகின்ற இல்லற வாழ்க்கையானதுதான் உலகத்தில் உயர்ந்தது. அதுதான் மனித குலம் வழி வழியாக அழியாமல் காக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. எனவேதான் இல்லற வாழ்க்கை தான் உயர்ந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனார் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பின்னூட்டத்தை தருமாறு தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது நானும் ஏதாவது ஒரு பையன், அதாவது மாணவன் அந்த முற்றோதல்ல அந்த 10 குறளையும் சொல்லுவாரோ வரமாட்டானா என்று ஏங்கி கொண்டிருந்தேன். இன்னைக்கு செவ்வரியன் என்ற மகன், தோழர் கணபதி இளங்கோ அவருடைய மகன். பேரே அருமை, பேரே ரொம்ப அருமையாக இருக்கிறது. செம்மையான அருமையானவன், செம்மையில் அருமையே அப்படிங்கும்போது ரொம்ப உயர்வா தெரியுது. அருமையான பெயரு, அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு உரை நிகழ்த்திய திரு கருணை சி மாரி அவர்கள் நல்லா உரை நல்லதொரு உரையை நிகழ்த்தினார். இருந்தாலும் திரைப்பட மாரியாக, அதாவது மழையாக பொழிந்தார். திரைப்பட பாடல்களை மாரியாக, அதாவது மழையாக பொழிந்தார் என்றே சொல்லலாம். அதாவது முதல் 3 பாடல்கள் இல்லறத்தில் நிற்பவனுடைய கடமைகளை சொல்லுகிறது. முதல் 3 பாடல். அதுலேயும் குறிப்பா இயல்புடைய மூவருக்கும், முதல் பாடல்ல இயல்புடைய மூவருக்கும் அப்படின்னு, இதுல மேனாள் பொதுச் செயலாளர் திருக்குறளே தோய்ந்தவர் அவர் ஒரு ஒரு உரையை சொன்னார். மூவர்னா தாய், தந்தை, மனைவி அப்படின்னு சொல்லுதாப்புல. சிற்பி பாலசுப்ரமணியம் நல்ல ஒரு வித்தியாசமான உரை, எல்லாருடைய உரையையும் படிச்சு என்ன சொல்லுதாருன்னா, அந்த மூவர்னா குடும்பத்தார்ல தாய், தந்தை, மனைவி வந்துருவாப்புல. அடுத்து சொல்லுதாரு பாருங்க, சுற்றத்தார் 2, 3வது நண்பர்கள். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப அதை பிடித்தமானதாக இருக்கிறது. அதனால அதை சொல்ல விளைந்தேன். அடுத்து பழியெஞ்சி பாத்தூன் உடைத்தாயின், அப்படி பழியெஞ்சி பாத்தூன்னா பகுத்து உண்ணுதல். அதாவது இதுல பகுத்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லும் போதே அது பொது உடைமையை குறிக்கிறது. எல்லாரும் சமமா உண்ணணும் அப்படிங்கிறது. பழியஞ்சி, அதுதான் இங்க இந்த அறம்பொருள் இன்பம், அந்த 3 இருக்குல்ல, 3 தான், வீடு கிடையாது. அறம்பொருள் இன்பம். பழியஞ்சி அதாவது அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும், சம்பாதிக்கணும். அந்த பொருளை நல் இன்பத்திற்கு தூய்க்க வேண்டும், நல் இன்பத்திற்காக தூய்க்க வேண்டும், நல் இன்பத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த ஆற்றின் ஒழுக்கி என்ற பாடலிலும் அரணெனப்பட்டது என்ற 2 பாடல்கள் மூலமாக இல்லறத்தை விட துறவரமே சிறந்தது என்று திருவள்ளுவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். அடுத்து கடைசி பாடல்
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், அத மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுல இந்த மேனாள் பொதுச்செயலாளர் ரொம்ப அருமையா சொன்னார், பாரதியார் சொன்னதை, தெய்வம் நீ என்று உணர். அதாவது அதுதான் அந்த அது பொன்மொழி மாதிரி, அது அருமையான வாசகம், அருமையான வாசகம். அதை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்த அம்மா அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அந்த சிங்கக்குட்டி, சிங்கம் கர்ஜிக்கும்பாங்க, ஆனா அந்த சிங்கக்குட்டி ஒரு சிரிப்போட திருக்குறள் சொன்னது அப்படியே மனசுல நெச்சுன்னு போய் பையன் உட்காந்துட்டான். அழகா சொன்னான். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இல்வாழ்க்கை, அருமையான தலைப்பு. இந்த குறளுக்கு பொருள் சொல்லிட்டு வரும்போது பலரோட இல்வாழ்க்கை தான் என் கண்ணு முன்னால ஓடிட்டே இருந்துச்சு. 10 குறள் வச்சிருக்காங்க. அதுல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இந்த குறள்லயே அந்த 9 குறளும் அடங்கிடும். அன்பு இருக்கணும், அது உண்மையான அன்பா இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட நடிக்க கூடாது. அந்த உண்மையான அன்பு இருந்தாலே அறம் தன்னால வந்துடும். இந்த உண்மையான அன்பு இல்லாது அறம் இல்லாதனாலதான் முதியோர் இல்லங்கள் இந்த காலத்துல வந்திருக்கு. பழிக்கு அஞ்சக்கூடாது, குறள்ல வருது. பகுத்து உண்ணணும், அதுவும் இந்த இல்வாழ்க்கையில வருது. இது ரெண்டும் இருந்தா எப்படி முதியோர் இல்லம் வந்திருக்கும்? கோர்ட்டுல இவ்வளோ விவாகரத்து ஏன் குமியுது? ரொம்ப மெத்த படித்தவர்கள் முதல் கொண்டு பாமர மக்கள் வரை விவாகரத்துக்கு போயிடுறாங்கல்ல. ரொம்ப பழி பாவத்துக்கு அஞ்சினது நம்ம தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற தலைமுறை கலியுகம்ங்கிறதுனாலே என்னவோ அவங்களுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறாங்க. அவங்களுக்குதான் இந்த குறள் எல்லாம் தேவை. வள்ளுவர் சாப்பிடும்போது ஒரு குவளையில நீரும் ஒரு குத்தூசியோட உட்காருவாராம். சாப்பிட்டு முடிச்ச விட்டு அந்த குவளை தண்ணியை ஊத்திட்டு குத்தூசி எடுத்துட்டு போயிடுவாராம். இத வாசுகி அம்மாருக்கும் ரொம்ப நாள் ஏன் ஒரு இது எடுத்துட்டு வர்றாரு, அப்புறம் கடைசியா அந்த தண்ணியை குடிக்கவும் மாட்டாரு, கீழே ஊத்துறாருன்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டாங்களாம் ஒரு நாள், நீங்க எதுக்கு இந்த குவளையில தண்ணியும் இந்த குத்தூசியும் எடுத்துட்டு வர்றீங்க, அதை பயன்படுத்த மாட்டாங்கிறீங்க, சாப்பிட்டு விட்டு நீங்க தண்ணியை ஊத்திட்டு 2 பொருளையும் எடுத்துட்டு போறீங்களேன்னு. அப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீ எனக்கு சாதம் போடும்போது அந்த காய்கறி இதெல்லாம் பரிமாறும் போது ஏதாவது கீழே சிந்துச்சுன்னா அந்த குத்தூசியால எடுத்து அந்த குவளையில போடுறதுக்காக நான் அந்த குத்தூசியும் அந்த குவளை நீருடன் சாப்பிட உட்கார்றேன். இதுவரைக்கும் எனக்கு நீ அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னாராம். எவ்வளோ பெரிய இல்வாழ்க்கை. இப்ப வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒண்ணு கணவன் விட்டு கொடுத்து போகணும், வாயை மூடிட்டு போகணும், இல்ல மனைவி விட்டு கொடுத்து போகணும், இல்ல மனைவி வாயை மூடிட்டு போகணும். அப்பதான் அந்த குடும்பம், அந்த தனி குடும்பம் நிம்மதியா ஓடிட்டு இருக்கும். அதுதான் இப்ப எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இல்வாழ்க்கை இந்த கருத்துக்களை படிக்க படிக்க இப்ப இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு தான் பொருந்தும், கொஞ்சம் பேத்துக்கு தான் பொருந்தும். இந்த தலைமுறைக்கு இது மிக 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 அவசியம். இது அன்பும் அறனும் மிக மிக அவசியம். அன்பு உண்மையான அன்பா இருக்கணும். 2 பேர்த்து கணவன் மனைவி கிட்ட உண்மையான அன்பா இருக்கணும், மனைவி கணவன்கிட்ட உண்மையான அன்பு இருந்தா அங்க தானாகவே அறம் இருக்கும். அந்த அன்புல கொஞ்சம் நடிப்பு கலந்துட்டாதான் பிரச்சனைகள் வருது. அப்ப அதுக்கு என்னன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்ல விட்டு கொடுத்து போகணும். மெயின் விட்டு கொடுத்து போகணும். அதுக்குதான் வள்ளுவர் இவ்வளவு சொல்றாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இருந்தாவே இது 2 இருந்தா அந்த 9 குறளுக்கு அங்க வேலையே இல்லை. அருமையான குறள். இதை நாம தான் நம்ம தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும். இது நமக்கு நாம கற்பிக்க சொல்லி இந்த காலத்துல வள்ளுவர் நமக்கு இட்ட கட்டளைன்னு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த தலைமுறைக்கு நேரம் இருக்குன்றீங்க? கிடையாது. நாம வாழ்ந்து காட்டணும், நம்ம வாழ்வியல் அவங்க புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அப்படின்னாதான் இல்வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அருமையான குறள். நிறைய பேரோட வாழ்க்கையை நினைவுபடுத்திய இந்த 10 குறளும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா வருத்தத்தை கொடுத்ததான்னு தெரியல. அருமையான தலைப்பு. நேற்றைய தலைப்பு அரண், ஐயா சொன்ன மாதிரி நேற்றைய தலைப்பு அரண், இன்னைக்கு இல்வாழ்க்கை.
ரெண்டுமே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தேவையான கருத்து. இது ரெண்டும் இருந்தாதான் ரெண்டும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். பொருளாதாரத்துல சூப்பரா வரலாம். அமைதி எங்க கிடைக்கும்னா அரணும் அன்பும் இருந்தால் மட்டுமே. இன்றைய உரையாசிரியருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சுந்தர சோழன் தோழர். தோழர்களுக்கு வணக்கம். 2 விஷயங்கள் நான் சொல்றதுக்காக தன் கை உயர்த்தியிருந்தேன். முதலாவதாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏனென்றால் இந்த திருக்குறளை 1330 தோழர்களையும் பேசுகிற காலத்தினுடைய கட்டாயம் தேவை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தி அவரை சனாதனம் சொல்லி இது பண்றது, கிறிஸ்தரிக்கிறது. அது தவிர மட்டும் இல்லாமல் திருக்குறள் வேத சாஸ்திரங்களின் பிழின்னு சொல்லி எல்லாம் சொல்லி திரிவுகள் வரக்கூடிய சூழ்நிலையில் திருக்குறளை உண்மையான வடிவில் வாசித்து தெரிந்து பொருள் அறிந்து பின்பற்ற நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு. அதற்காக எனது மனமார்ந்த பாராட்டுகள். காலத்தால் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான முயற்சி. இது முதலாவது. 2வது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. 3வது அது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொங்கல் தான்ன்றாங்க, ஐம்புலத்தார் 9 தலை. அந்த துவக்கத்துல வருகிற தென்புலத்தார் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இன்றைக்கு குறளுக்கு விளக்கம் அளித்த தோழர் மாரி அவர்களோ இல்லை வேறு தோழர்கள் யாரும் அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வேறும் இல்லை. மிகச்சிறப்பான நிகழ்வு மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதை முன்னெடுத்த தோழர்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி தோழர்களே. நன்றி தோழமையே. உங்களுக்கு ஒரு நிமிடம் பாரதியா வருவியன்னு தெரியும். பேசுங்க. தென்புறத்தார்னா பிதிரர்கள் சொல்லி பரிவேலகர் சொல்றார். திருவள்ளுவருக்கு பிதிரர் தேவையில்லை. மெய்யறி உடையவர்கள் தென்புறத்தார் என்பவர்கள் மெய்யறி உடையவர்கள், மெய்யியலாளர், தத்துவ ஞானிகள். தத்துவவாதிகள் தான் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நம்ம தத்துவவாதி உலகத்தை மாற்றியதற்கு வழிகாட்டுறார். அதனால மெய்யியலாளர்கள் தான் தென்புறத்தார். நன்றி 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 தோழர், விளக்கத்துக்கு நன்றி. நன்றி. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த நமது அருமை தோழர் கணபதி இளங்கோ அவர்களுடைய மகன் செவ்வதியன் அருமையான பெயரை வச்சிருக்கிறாரு. அதை எப்படி செலக்ட் பண்ணி வச்சாருன்னு கூட எனக்கு அதிசயமா இருக்கு. அருமையா அந்த முற்றோதலை அந்த 10 குறளையும் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அந்த என்ன பேரனே சொல்லலாம், என் பேரனுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள், வணக்கம். அதே போல் இந்த குறளை 10 குறளையும் உரையாசிரியராக இன்று நம்மளுடைய உரையாற்றியவர் கருணேசி மாரி அவர்கள் இந்த 10 குறளையும் சொல்லும்போது நிறைய ஐயா சிவசுப்ரமணியா சொன்னது போல நிறைய திரைப்பட பாடல்களை எடுத்துக்காட்டுகளாக காட்டி அதை அந்த பாடலுக்கு தகுந்த அந்த இல்வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பாடல்களாக அமைந்தது ஒரு சிறப்பு தான். எனக்கு என்னையும் இந்த ஐயா இப்ப சுந்தரச்சோழன் ஒரு கேள்வி கேட்டாருன்னா அதே போல எனக்கு கேள்விதான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் துணைன்னு சொல்றாங்க. அப்ப துறந்தவர் ரைட்டு தான், அவங்களுக்கு துணை இருக்க வேண்டியதான். அதே துவாதவருக்கும் துணை இருக்க வேண்டியதான். ஆனா இறந்தவருக்கு இல்வாழ்வான் எப்படி துணையாக போவார் அப்படிங்கிறது ஒரு தெரியுது. அது அப்ப எந்த கருத்தை அவர் வலியுறுத்தி திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு, யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப இறந்தவர் என்பவர் எப்படி வேணா இருக்கலாம், அவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். அவர் எந்த விதத்தில் அவர் துணை போகக்கூடிய இல்வாழ்வன் துணையாக இருப்பான் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் அப்படின்னு வருது. அதாவது பழியஞ்சி, அதாவது ஒருவன் சம்பாதிச்சு என்னென்ன பொருளை சேர்க்கிறான்னு, ஒருத்தன் வாழ வேண்டும், ஒருத்தன் பிறந்து விட்டா வாழணும், அவன் இல்வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப இல்வாழ்க்கை வாழும் போது அவன் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை வைத்துத்தான் பொதுவாக பகுத்து உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனா அந்த பழியை பாவத்துக்கு அஞ்சிதான் அவன் பொருள் சேர்க்கணும்னு
சொல்றாரு. அப்ப அந்த பழி அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த விதத்துல வரும்னு நமக்கு தெரியாது. எப்படி வேணா வரலாம். இவர் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பழி பாவம் வந்து எப்படி நேருது, அது எதை ஒட்டி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவருடைய சிந்தனை, நாம் நல்ல நெறியில் தான் நாம் பணத்தை சேர்ந்திருக்கணும். அப்படி இவருடைய மனசுக்கு மட்டும் அதை தனியாக வைத்துக் கொண்டு அந்த இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி தென்புலத்தாரு வந்து உரையாசிரியர் வந்து ஐயா சொன்னாங்க, மெய்யறிவு படைத்தவர்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென் திசையில் உயிரை விட்ட அந்த மெய்யறிவு படைத்தவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இதை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மத்த திசையில எல்லாம் இருக்கிறவங்க கிடையாதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு இந்த மாதிரி அந்த 3-4 கேள்விகளும் என்னுடைய அதே மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப அந்த இதுலயும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவன் வாழ்றான். அப்ப வானத்துல இருக்கிறவங்க பூராமே தெய்வங்கள் தான், அப்படிதான் வைக்க வேண்டியிருக்கு. அப்ப வானத்துக்கு வந்து நல்லவனும் வானுரை அந்த ஆவியோட கலந்து பிடிக்கிறான், கெட்டவனும் கலந்து பிடிக்கிறான். அப்ப வானத்துல இருக்கிறவன் வந்து தெய்வத்தை மட்டும்தான் எடுத்துக்கிடணும். அப்ப நல்ல நெறியோடு இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடியவர்களை நம்ம வந்து அவர் எடுத்து காட்டல. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கணும். இந்த வானுரை தெய்வத்தில் தான் வைக்கப்படும். இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லையா? அப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு நம்பிக்கை, நல்ல நேர்மை, நல்ல அறத்தோடு இருக்கக்கூடியவன் அவன் தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்படுவன். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு 4 கேள்விகள் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து படித்த காலத்துல சும்மா ஒரு 10 பாட்டு 4 பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு அதை மட்டும் பரீட்சையில் எழுதிட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா நிறைய ஆய்வு செய்து நிறைய உரையாசிரியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய இப்பயும் நம்மளுடைய மன்றத்திலே நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சிறப்பான ஒரு நிகழ்வு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி. பேராசிரியரே, நான் சொல்லட்டுமா விளக்கம்? சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப நன்றி. அது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. தென்புலத்தார் அப்படிங்கிறது மூதாதையரையும் குறிக்கும்னு சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்லுறாரு. அடுத்து புறந்தார் துவாதார் இறந்தார் அப்படிங்கிறதுல சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு புதுமையான உரை எழுதுகிறார். இல்லறத்தை துறந்த துறவிகள், பொருள் வசதியற்ற வறியவர்கள், ஏழைகள், அதாவது துறவி ஏழை. 3வது வந்து இறந்தார்க்கும் அப்படிங்கிறதுல பேணுதல் அற்றவர்கள், அதாவது அனாதை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது புதுமையான உரையாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள தகுந்ததாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். பிறகு வானுரையும் தெய்வத்தில் அது தெய்வம் வானத்துலதான் இருக்குன்னு புராணங்கள்ல ஐதீகம் சொல்றது. அதை வச்சு எழுதியிருக்காரு என்னமோ. அது வந்து அவ்வளவு இது இல்லை. இந்த ரெண்டும் நான் முக்கியமா சொல்ல நினைத்தேன். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு நிமிடம். அந்த வானுரையும் தெய்வம் இந்த வானுரையும் தெய்வம்னா கடவுள் என்பது வானத்தில் இருப்பதாக எல்லா சமயங்களும் சொல்லுது. அப்படி சொல்வதனால வானுரை தெய்வங்கள் யார் போவான்னா அறம் செய்வம் தான் போவான். அறம் செய்யாதவன் நரகத்துக்கு போவான், தெய்வத்துக்கு போக மாட்டான். இது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே அவர் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அடடே நீ அறம் செய்தால் நீ இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையை நீ அறத்தோடு வாழ்ந்து முடித்தால் தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்படுவாய்ன்னு கொஞ்சம் போற்றி சொல்றார். வேற ஒண்ணு இல்லை. அதனால அவர் கடவுள் நம்பிக்கையை பாராட்டி சொல்றது அர்த்தம் அல்ல. கடவுள் என்று ஒன்று இருந்தால் அது நீதாண்டா கடவுள், வானத்துல இருக்கிறவன் இல்லை. இந்த வானத்துல இருக்கிற கடவுளுக்கு நீ சமமாக ஆவாய். ஏன்னா நம்பிக்கை. வானத்துல தான் கடவுளுக்குலாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல எப்படி தானே நம்புறான், மேல கை காட்டி தானே சொல்றான். அட கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு மேல கை காட்டி தான் துன்பம் வரும்போதெல்லாம் மக்கள் கேட்கறாங்க. அதனால அந்த நம்பிக்கையை வச்சு வள்ளுவர் சொல்றார். நன்றி கவிஞர் அவர்களே. எனக்கு நிறைய நீங்க பேச நிறைய கருத்துக்கள் ஓடிட்டே இருக்கு. ஆனா காலத்தினுடைய அருமகரி சொல்லாம ஒரே ஒரு வரிதான். கடவுள் வானம் என்பது இந்த பூமியை கடந்து எல்லா இடத்திலும் பரவியும் விரவியும் இருப்பதுதான் பொருள். எல்லா இடத்திலும் நீக்கமர நம்ம இருப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய பொருள். அது வேற எல்லாம் வடிவம் பெற்று போயிடுச்சு. சரி, நன்றி. டிஎஸ்என் தோழர், சுருக்கமாக. நான் உரையை பற்றிலாம் ஒன்றும் சொல்லல. முற்றுவதல் சொன்ன பேரன், என்னுடைய
அருமை தோழர் கணபதி இளங்கவனுடைய மகன். அது குறுக்கி பிறந்தது எப்படி போனே ஆகும், முடியவே முடியாது. அவருடைய அந்த சிரிப்பு, அந்த பலலை குரல், அவன் ஒரே கேட்டுட்டு இருந்தான், ஒரே கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு முகத்தை பார்த்துட்டு பார்த்தா இவ்வளவு ஒரு சின்னஞ்சிறு உருவத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பூதாகாரமான ஒரு முத்துவதல் இருக்குங்கிறது அருமையா இருக்கு. சிரித்த முகம், அந்த பேரும் தோழருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முதுகுல தட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். பாராட்டான ஒரு தட்டு. செவ்வதியன், என்ன அருமையான பேர் பாருங்க. செவ்வியல் இல்ல அதியன், கிளாசிக்னு சொல்லுவோம் நம்ம. இலக்கியம் வந்து தமிழனுடைய இலக்கியம் வந்து தமிழுடைய செவ்வியல்மோ, நாட்டுப்புற ஆடல் வந்து நாட்டுப்புற ஆடல் வந்து ஆடல்மோ, அந்த அருமையான பேரு. அதியமானுடைய பேரு அதிகன் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த அதிகன் பேரையும் சேர்த்து வச்சு அருமையான பேர் வச்சிருக்காரு. பாராட்டு. அந்த அந்த மலரை செல்வம் வந்து மிக அருமையாக முற்றுதல் சொன்னாரு. உரையாளரும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளரு. அவர் வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரியும் நம்முடைய தோழர் கங்கா சொன்ன மாதிரியும் பன்முகத்தன்மை கொண்டவர், தொழிற்சங்கவாதி, பொதுவுடைமை சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பவர், செயல்பாட்டாளர். இன்னைக்குதான் அவர் 2-3 தடவை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கூட என்னால போக முடியல. இன்னைக்குதான் அவருடைய இலக்கியம் சொந்தமான ஒரு பேச்சை நான் இன்னைக்கு தான் கேட்டேன். நல்ல அவர் எப்பவுமே கொஞ்சம் கலகலப்பா பேசக்கூடியவர். உள்ள ஒரு கோயிலை முன்வைத்து அதை தளமா வச்சு அநேக கூட்டங்கள் நடத்திருக்காரு. அருமையான சாத்தூர் மாநாடுல இலக்கியத்தை சொல்ற கலை சாத்தூர் மாநாடுல திடீர்னு ஏகப்பட்ட ஓவியங்கள் 10-20 ஓவியங்கள் கொண்டு வந்து சாத்தூர் மாநாடுல திடீர்னு காலையில ட்ரெயின்ல வரும்போது சிரமப்பட்டு எடுத்து வந்தது பிறகு அவசரமா நவநீதன் தோழருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. மாடியில வந்து அதுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த ஓவியங்களை பூரா அங்குள்ள மாவட்ட பொருளாளர் நினைக்கிறேன் அவரு அந்த தம்பியினுடைய ஓவியங்களை சிறப்பா, ஏன்னா கலைக்கு மீதும் அவருக்கு கலை இலக்கியம் மாதிரி கலையில அவளுக்கு அவ்வளவு தூரம் ஆர்வம் உண்டு. எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னன்னா, அதை ஒட்டி எனக்கு ரொம்ப மாவட்ட பொறுப்புகளை மாற்றக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3மே சிக்கலான மாவட்டங்கள். அந்த மாவட்ட அமைப்பை சீரமைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கும்போது எனக்கு அது மிக அருமையாக தோழர் எனக்கு கை கொடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் எனக்கு இடம் புதிது, தோழர்கள் புதிது, அவருடைய உறவுகள் எல்லாம் புதிது. இருந்தாலும் அவர் அருமையாக அந்த டயத்துல கை கொடுத்தார். அவர் அதை நினைக்க தோணுது. மற்றபடி உரையை பத்தி பேச மற்றவர்கள் போயிருக்கார்கள். வணக்கம், நன்றி. நன்றி தோழமையே. கங்கா தோழர் ஒரு சில நிமிடங்கள் நிறைவா, ஏன்னா பொதுச் செயலாளர் அடுத்து பேச வச்சிடலாம். சரி, ஒரு நிமிஷம் பேசலாம். கணபதி இளங்கோ தோழர் பேசுங்க, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கு. நன்றி. 2 நிமிஷம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவதியன் வந்து அவன் பேரை ஒவ்வொரு முறை நீங்க சொல்லும் போதும் அவ்வளோ என்ஜாய் பண்றான், அவ்வளோ சந்தோஷப்படுறான். எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவன் பேர் வந்து சிவப்பு அதியமான். அதாவது சங்ககாலத்து அதியமான் அதியன் பேரையே இப்ப இருக்கிற இந்த காலத்துக்கு சிவப்பு அதியமான் அப்படிங்கறதுதான் செவ்வதியன் என்று நான் சூட்டினேன். அந்த சொல் வந்து நான் செந்தமிழ் கோதையா தான் அதை காயின் பண்ணாரு. அது அப்படி ஒரு பேர் இதுக்கு முன்ன இருக்காது. அது அவர் தான் காயின் பண்ணி அந்த வார்த்தையை உருவாக்கி அதை கொடுத்தாரு. உலக செந்தமிழ் கோதையா, அவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி. இன்றைய உரையாளர் தோழர் கருணைமாரி அவர்கள் வந்து மிகச்சிறந்த கவிஞர். அவர் வந்து அவரை வந்து கவிதை படிக்க வச்சுட்டு மணிமுடி தோழர் அவ்வளோ ரசிப்பார். அவரை கவிதையை படிக்க வச்சுட்டு அவர் இருக்கும்போது அவ்வளோ பிரமாதமா அப்படியே ஸ்பான்டேனியஸா வந்து கவிதையை வந்து அவ்வளோ பிரமாதமா ஆற்றலுக்கா அவரு தடையில்லாம அவர் பாடிக்கிட்டே இருப்பாரு. அதாவது எழுதிக்கிட்டு வந்து பாடுறது ஒண்ணு, அவர் எழுந்து பாட ஆரம்பிச்ச உடனே சரளமா வரும். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அவரு பேர் கருணை மாறி. அது நம்ம கருணை மாறி என்று அவர் பேருக்கு முன்னால் இணைத்து கொண்டிருக்கிறார். நல்ல திரைப்பட பாடல்களோடு இணைத்து சொன்னாலும் அவர் ரொம்ப நுட்பமா
விளக்கமெல்லாம் கொடுத்தாரு அவர். ரொம்ப அதாவது இல்வாழ்வான் நம்ம ஐயா சொன்ன மாதிரி துறவரம் மேற்கொண்டவர்களை காட்டிலும் இல்வாழ்வானை உயர்த்தி பேசக்கூடிய முழுக்க முழுக்க உயர்த்தி பேசுவதுதான் வள்ளுவருடைய இயல்பு. அதை வந்து சிறப்பித்து நம்ம ரவீந்திர பாரதியாவும் தோழர் கருணைமாரி அவர்களும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அந்த வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிறது வந்து நம்ம கூட சொல்லுவோம். அதாவது மக்களுக்காக உழைப்பவர்கள், போராடுபவர்கள், மக்கள் செல்வத்தை சேர்த்தவர்கள் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிப்பார்கள். பொருள் செல்வம் மக்கள் செல்வம் பொருள் செல்வம் 2 தான் வாழ்க்கையில சேர்க்கறது. அதுல மக்கள் செல்வத்தை சேர்த்தவர்கள் வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிப்பார்கள். பொருள் செல்வம் சேர்த்தவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள். அப்படிங்கிறது இயல்பா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதான் வள்ளுவர் வந்து அதுல சொல்றாரு அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தோழர் டிஎஸ்என் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா உச்சம் வந்து பாராட்டினார். இதுல இன்னும் சொல்லணும்னா இந்த அதிகாரத்தை வந்து அவர் இன்னைக்குதான் படிச்சாரு. அவருக்கு இல்வாழ்க்கைங்கிற அதிகாரம் தெரியாது. 5வது அதிகாரம் இல்லை இல்வாழ்க்கைன்னு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் கேட்டா இல்லையே அது எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு 40வது அதிகாரம், முதல் 4 அதிகாரமும் அதுக்கப்புறம் 40வது அதிகாரம் கல்விதான் அவர் படிச்சிருந்தான். அப்புறம் படிக்க சொல்லி அவரு இதுக்காக வந்து இன்றைய நிகழ்வுகளை படித்து அத சொன்னாரு. எனக்கு ரொம்ப அச்சமா தான் இருந்தது, ரொம்ப அசிங்கப்படுத்திடுவானோன்னு. ஆனா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னது எனக்கே கூடுதல் மகிழ்ச்சி தான். இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க நன்றி தோழர்களே. நன்றி, வணக்கம். உன் மகன் நீடூழி வாழ்க. நன்றி. குழந்தை கட்டிட்டான். நன்றி தோழமையே. மகனை காட்டிலும் அப்பாவும் அப்படியே உள்ள பூரிப்போட இருக்கு. உண்மையிலே இளங்கோ கணபதி இளங்கோ தோழர் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து நினைத்தேன். இல்லைன்னா அவர் அப்படியே அந்த கருத்தியலோட மட்டும்தான் நிற்பார். நன்றி மாநில தலைவர் அவர்களே. வேற இப்போ டைம் ஆயிட்டு இல்ல தோழர். நன்றி. இருந்தாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை, ஏன்னா நீங்க ஏதாவது கருத்து இருக்குது. அன்பான தோழர்களே, ரொம்ப சிறப்பான நிகழ்வு. குறிப்பாட்டு அந்த செவ்வதியனை பற்றி நிறைய பேர் பேசிட்டு வரும்போது எனக்கு ஏறத்தாழ இந்த எண்ணம் எனக்கு வந்தது. கணபதி இளங்கோ வைத்து பார்க்கும்போது சிவப்பு பிளஸ் அதியன் என்றுதான் வைத்திருப்பார் என்று நினைத்தேன். மிகச்சரியாக அது இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இளைய தோழனும் மிகுந்த மகிழ்ச்சி, தகப்பனுக்கு மகிழ்ச்சி என்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல தோழர் கருணை மாறி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் மிகுந்த சிரத்தை எடுத்து திருக்குறளை பற்றி பேசிவிட்டு ஒரு பகுதி அவருடைய எண்ண ஓட்டங்களையும் கூட இணைத்து இன்றைய நிகழ்ச்சியில செய்தாரு. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாட்டு பாடினாரு அல்லது சினிமா பாட்டு காரியங்களும் கொண்டு வந்தது. அது இந்த உரைக்கு இன்னொரு தன்மையாக இருந்து நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த அதிகாரம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. என வள்ளுவர் வந்து இல்வாழ்க்கையை பேசியிருக்கிறார் என்பதே நான் முதலில் தொடங்கும் போது பேசியது போலதான். அந்த காலத்தினுடைய ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு போராட்டம், ஒரு சித்தாந்தம் அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் நிலவிய ஒரு சூழலை பற்றி சொன்னார்கள். எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு சூழலும் எனக்கு மனதில் பட்டது. ஏனென்றால் இல்வாழ்க்கை என்பது ஆணும் பெண்ணுமாக உள்ளது இல்வாழ்க்கை. ஆனால் வடக்கிருந்து உருவான வேத மரபில் பெண்களுக்கு இடம் கிடையாது. அதை நாம் எப்போதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புருஷ சூத்தம் என்று சொல்லக்கூடியதுல வந்து பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இந்த 4 பேருமே ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. அத பெண்களுக்கே இடம் இல்லை. அதாவது வாழ்க்கையில் உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெண்களுக்கு இடமே இல்லாமல் அந்த வேத மரபு பேசுகிறது. ஆண்கள் தான், ஆண்களை சார்ந்துதான் பெண்கள் என்பதுதான் அந்த வேத மரபனுடைய ஒரு ஐதீகமாக வைதீகமாக அது இருக்கிறது. அப்படி வருகின்ற போது இவை எல்லாவற்றுக்கும் ஒரு மறுபடியாக எதிர்வினையாக நம்முடைய வள்ளுவர் நிற்கிறார். அது எப்படி நிற்கிறார் என்று சொன்னால், இந்த மண் சார்ந்து
இந்த மக்கள் சார்ந்து பேசக்கூடிய தன்மை வந்து வள்ளுவத்தை எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சு நிற்குது. வள்ளுவர் நமக்கு ஏன் நெருக்கம்னு சொல்லியாச்சுன்னா, அவர் எல்லாவற்றையும் அன்பாக பார்க்கிறார், அறமாக பார்க்கிறார், எல்லாவற்றையும் சமதையாக பார்க்கிறார். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வந்தது. எனவே வள்ளுவரை நாம வந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய முறை என்பது வெறுமனே வள்ளுவனை போற்றாமல் வள்ளுவனுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து அலசி பார்க்கிறோம். பல உரையாசிரியர்களுடைய கருத்துக்களோடு மோதி பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு வந்து மிகச்சிறப்பான நிகழ்வு. நம்முடைய இந்த அரிய பணியை செய்யக்கூடிய தோழர்கள் எல்லோருக்கும் நான் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் கா. அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாள் வெளியே போனதுனால இதுல கலந்துக்க முடியல. நம்ம தோழர் கங்கா அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தோழர் கருமுருகன் மற்றும் நம்முடைய கருத்துக்களை வழக்கமாக பயின்று வரும் தோழர் ரவீந்திர பாரதி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வதியன் அந்த பேரே முதல்ல வந்து ஒரு இதா இருந்தது. ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே அதியன் தான். அதியன் மாளிகை இருக்கும். அது அப்படி ஒரு ஒரு அதியமானுடைய இதை வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இதில் எனக்கும் செவ்வதின்றது என்னன்றது ஒரு இது இருந்தது. அவர் வந்து அந்த ஆட்டாளிகளின் கலரான சிவப்பையும் செம்மையும் அதை வந்து உள்ள வச்சது வந்து ஒரு சிறப்பு. அதை அவரு வந்து விளக்கம் சொன்னது. நம்ம கருணை மாறி வந்து அவருடைய இலக்கிய பேச்சை இப்பதான் கேட்கிறோம். நம்ம மணிமுடி தோழர் இருந்தப்ப அவருடைய கவிதை நூல் வெளியீடு, இப்பயும் கூட ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கார். தொழிற்சங்கவாதி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒரு இது வச்சிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொறுப்புல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். இருந்த போதும் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்ன தனி நேரம் ஒதுக்கி அவர் செய்யும் பணிகள் சிறப்பானது. அவருடைய மக்களோட ஜனங்களோட இருப்பார். இந்த இதெல்லாம் வந்து ஒரு கோயிலில் வைத்து நடத்தக்கூடிய சிலம்பு இதாக இருந்தாலும் சரி, அந்த ஆன்மீக தளத்தில் கூட நாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு உரைக்கு வந்தது ரொம்ப சிறப்பு. அவருடைய உரையிலும் மிக பல்வேறு உதாரணங்களை சொல்லி இதோடு மட்டும் இல்லாமல் இது பண்ண இன்னைக்கு நான் சொன்ன அனைவருமே சொன்ன இதுவுமே பொதுவாகவே ஒரு மனித குலம் நீடிக்க வேண்டும் என்றால் இல்வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்வாழ்க்கை இல்லை என்றால் மனித குலம் எந்த குலமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நான் இல்வாழ்க்கையில இருக்குல்ல எல்லாரும் துறவரம் போயிடும் அப்படின்னா மனித குலமே அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த ஸ்கோப்ல அந்த ஒரு மிகப்பெரிய வெளியில பார்த்தோம்னா வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லி வர்றார். நீ தவம் இருந்தாலும் சரி, நீ என்னவாக இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு வந்து பழியஞ்சி பார்த்தூன். அப்ப ஒரு பொருள் சேர்க்கும் போது பழி இல்லாமல் சேர்க்க வேண்டும்ன்றது. அப்ப இன்னொரு கொஸ்டின் இங்க கிராஸா வச்சோம்னா, அப்ப அந்த காலத்திலே பொருளை வந்து பழிக்கக்கூடிய வகையில் சேர்த்திருக்கார்களா? இன்னொரு இதுல துறந்தார் தூவாதார். அப்ப வறியவர்ல இருக்கா, அப்ப வறுமை அப்பயே இருந்ததா அப்படின்றது, ஒரு வர்க்க சமூகம் அப்பயே வந்து தோன்றி விட்டதா அப்படின்றதெல்லாம் உள்ள நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். முத்துவன் தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் பொருள் முதல்வாத பார்வையில் வள்ளுவரை எப்படி நாம் அணுகுவது அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நோக்கில் நாமும் அதனுடைய ஒரு இதாதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் அந்த நிறைய விவாதங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் உண்மைதான். மனித குலத்திற்கே இல்வாழ்க்கை இல்லை என்றால் வந்து மனித குலமே மரணத்தை தான் தழுவும். அப்ப இந்த இல்வாழ்க்கையை போற்றும் மதங்களும் பல்வேறு இடங்கள்ல இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தவறு அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு ஒரே மேஜர் மதங்கள் எல்லாம் இருக்குது. அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாம்ல அப்படி இல்லை. அது ரொம்ப ரீசெண்டா வந்ததுனால கூட இருக்கலாம். இந்த உணர்வுகளை, இந்த உண்மையை இந்த புரிந்து கொண்டதன் காரணமாக இருக்கலாம். அப்ப இந்த இதெல்லாம் வைத்து இந்த இல்வாழ்க்கை என்பதை மிக காத்திரமாக எழுதியிருக்கிறார். நீங்கள துறவுதான் ஒரு பக்கம் சிறந்தது என்று சொல்லி செல்லும் போது இல்லை, இல்வாழ்க்கை தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இது.
நம்ம சிவசுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி நானும் நினைச்சேன், இன்னும் ஆம்பளை பையங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்களா, பூரா பொம்பளை பிள்ளைகளா வருது, நாளைக்கு கூட ஒரு பொண்ணுதான் வருது. அது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. ஏன்னா பாரதி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணுக்கு கல்வி கற்றால் அவன் ஆன்மா அந்த ஒருவனுக்கு மட்டும் பயன்படும், ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே கல்வி கற்கும். அதனாலேயே ஒரு பெண்கள் சொல்றது, அதுவும் திருக்குறளை சொல்லுவது மிக பொருத்தமானது. ஆண்களும் வர வேண்டும் என்ற நமது ஆசை. அதை கணபதி இளங்கோவின் பையன் வந்து மிக கச்சிதமாக அதை நிறைவேற்றியிருக்கார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நானே சொல்லிடுவேன். நாளைய நிகழ்வு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். முற்றுதல் செய்யக்கூடிய அந்த மாணவி வந்து மீண்டும் என் சுப்பையாபுரம் அந்த பள்ளியில் மட்டும் 22 மாணவர்கள் முற்றுதல் செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடியது என்றால், திருக்குறளை ஆரம்பத்திலிருந்து அகர முதலத்திலிருந்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே நாள்ல எழுதி முடிச்சிருவாங்களாம். அப்படியெல்லாம் மிக திறமையான பள்ளிக்கூடமாக இருக்கு. அரசு பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளியினுடைய மாணவி சா கர்ஷினி அவர்கள் வந்து நாளைக்கு வந்து அந்த முற்றுதல் செய்ய வருகிறார்கள். உரையாடல் வந்து முனைவர் நா எழிலரசன், உதவி பேராசிரியர் தமிழ்வேல், உமா மகேஸ்வரனார், கரந்தை கலைக்கல்லூரி, கரந்தையிலிருந்து வராங்க. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர்களே, தோழமைகளே. காலத்தினுடைய அருமை கருதி நன்றியோடு நாம் நிறைவு செய்கிறோம். நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு நன்றி